and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா ஐபிஎல் 2024ஓட 29வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. சிஎஸ்கே vs எம்ஐ அப்படினாலே இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 2 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமுமே லாஸ்ட் மேட்ச் வின்னோட தான் இங்க வர போறாங்க. இப்போ யாருக்கு இந்த பர்టిక్యులர் மேட்ச் வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 14th ஏப்ரல் நைட்டு 7:30க்கு வாங்கடே ஸ்டேடியம் மும்பைல தான் மேட்ச் நடக்க போகுது. ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். ஸோ இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் சரி, கிராண்ட் லீக்கான டீமும் சரி, ஒரு டெமோ டீமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா நான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதாவது 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. டெலிகிராம்ல எந்த டீம் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நாங்களும் யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ண போறோம். வின் ஆர் லாஸ் உங்களுக்கு என்னவோ அதே தான் எனக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகுதா எனக்கும் லாஸ் ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுதா எனக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதில் டோன்ட் வரி, எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பேஸ் டீம் கொடுத்துருவோம்னா இந்த டீம் வந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் வாங்கடையில் மேட்ச் நடக்க போகுது. வாங்கடே கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணுற டீம் சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எவ்வளோ ரன்னுனாலும் இந்த வென்யூவில் சேசிங்கில் சேஸ் பண்ண முடியும். ஏன்னா டியூ இருக்கும். அந்த மாதிரி டைமில் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறதுக்கு பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மோஸ்ட்லி பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 169, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 159. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 36 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 20, சிஎஸ்கே 16 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இந்த சீசன் பார்க்கும்போது சிஎஸ்கே கொஞ்சம் ஒரு மேட்ச் அதிகப்படியா மேட்சை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கொஞ்சம் மேலே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரெண்டு டீம் அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்கும். அந்த இந்த வென்யூல இந்த சீசன்ல ஓவராலா 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்ல பவுலர்ஸ் ஓவராலா 35 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 29, ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா மட்டும் ஸ்பின்னர்ஸை ஒரு 5% மட்டும் டீம்ல பிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மை மாஸ்டர் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. மை மாஸ்டர் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். பர்டிகுலர்லி நீங்க ட்ரீம் 11ல ஸ்மால் லீக்ல பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கட்டுமே, ஒரு 2 ஸ்பாட் அங்க ட்ரீம் 11ல எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் வர போகுது 5750 ரூபாய். ஆனா அதுவே நீங்க மை மாஸ்டர் 11ல வந்து பிளே பண்ணும்போது 5500 ரூபாய் தான் வரப்போகுது. அப்போ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? 250 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 250 ரூபானா ஒரு மேட்சுக்கு ஒரு 5 கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இது ஃபேண்டசி சைட், ஃபினான்ஷியல் ரிஸ்க் உள்ள இடம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே 10,000 ரூபாய் தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு போய் என்ட்ரி ஃபீஸ் அங்கே அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான
கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனோட ஸ்மால் லீக் இன்டர்ஃபேஸையும் மை மாஸ்டர் 11 ஆப்போட ஸ்மால் லீக் இன்டர்ஃபேஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன், நீங்களே ஒரு நல்ல ஐடியாக்கு வந்துருவீங்க. ஸோ மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இசான் கிசான், ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்த நம்பர் 3ல ஸ்கை வர போறாரு. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ரொமரியோ செஃபாட், ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரிட் பும்ரா, ஸ்ரேயஸ் கோபால். இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சூரியகுமார் யாதவும் ஆகாஷ் மத்வால், இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸ்ரேயஸ் கோபால் 1, ஜஸ்பிரிட் பும்ரா 2, ஜெரால்டு கோசி 3, ரொமரியோ செஃபாட் 4, முகமது நபி 5, ஆகாஷ் மத்வால் 6 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியாவோட 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் மும்பை இந்தியன்ஸ் வரப்போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்பிரிட் பும்ரா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஜெரால்டு கோசி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் 8 ஓவர். ஆகாஷ் மத்வால் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர், 11 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 9 ஓவரை முகமது நபி, ரொமரியோ செஃபாட், ஸ்ரேயஸ் கோபால் அந்த ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேரும் ஷேர் பண்ணி பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஜெரால்டு கோசி, ஹர்திக் பாண்டியா அண்ட் தென் ஜஸ்பிரிட் பும்ரா இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் தென் ஆகாஷ் மத்வால் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல அஜின்கே ரஹானே, டேரில் மிச்சல், சிவம் டூபே இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. சமீர் ரிஸ்வி, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, சர்துல் தக்கூர், தீபக் சகார், தீக்ஷனா, முஸ்டபிர் ரஹ்மான். மேபி லாஸ்ட் மேட்ச் சேம் 11ஓட போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தீபக் சகாரை டிராப் பண்ணிட்டு துஷார் தேஷ்பாண்டே இந்த இடத்துல பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சுபம் டூபே இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பேட்டிங் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ். சுபம் டூபேவும் துஷார் தேஷ்பாண்டே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா முஸ்டபிர் ரஹ்மான் 1, தீக்ஷனா 2, துஷார் தேஷ்பாண்டே அல்லது தீபக் சகார் 3, சர்துல் தக்கூர் 4, ரவீந்திர ஜடேஜா 5 அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. 7th பவுலிங் ஆப்ஷன்ல டேரில் மிச்சல் அண்ட் தென் 8th பவுலிங் ஆப்ஷன்ல ரச்சின் ரவீந்திரா இருக்க போறாங்க. மோஸ்ட்லி இந்த 6 பவுலர்ஸ் தான் பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் தீக்ஷனா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை சர்துல் தக்கூரும் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே இவங்க ஷேர் பண்ணி பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுல 1 or 2 ஓவர்ஸ் மேபி சர்துல் தக்கூர் ஒரு 3 ஓவரும் துஷார் தேஷ்பாண்டே ஒரு 3 ஓவரும் பவுல் பண்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஒரு 2 ஓவர்ல ரச்சின் ரவீந்திரா 1 ஓவர் அல்லது டேரில் மிச்சல் 1 ஓவர் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் முஸ்டபிர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே அல்லது தீபக் சகார் அண்ட் தென் தீக்ஷனா இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்துல் தக்கூர், முஸ்டபிர் ரஹ்மான் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே அல்லது தீபக் சகார் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பர்டிகுலர்லி கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா 5ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 6ல இருந்து 3 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரெஸ்க் எடுங்க.
கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த சேஃப் ஆப்ஷன் எதை வச்சுலாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பிளேயர் டியூயல் ஆப்ஷனா இருக்கணும். பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். இல்ல பேட்டிங் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலிங்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல பவுல் பண்ணும். விக்கெட் கீப்பரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 குவாலிட்டியும் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி சேஃப் ஆப்ஷன் வந்துருவாங்க. அதுல இருந்து ரீசெண்ட் டைம் ஃபார்ம், இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி தான் இந்த 5 பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் மேட்ச். அதுல யார் யாருன்னா இசான் கிசான் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா டியூயல் ஆப்ஷன், மினிமம் ஒரு 2 ஓவர் போல் பண்றாரு. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அந்த பேட்டிங்ல உள்ள வராரு. ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர், முஸ்டபிர் ரஹ்மான் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு 10 கிராண்ட்லி டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 5 பிளேயர்ஸ் மேண்ட்ரியா இருக்கணும். பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். சப்போஸ் ப்ராஃபிட்டே எடுக்க முடியல, நம்ம ரொட்டேட் பண்ற 6 பிளேயர்ல இருந்து ஒரு 2 பிளேயர் தான் ட்ரீம் டீம் வராங்கன்னா இந்த 5 பிளேயர்ஸும் மோஸ்ட்லி 95% வரைக்கும் ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கனால இவங்க ட்ரீம் டீம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேஃபா பிக் பண்ண சொல்றேன். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் மட்டும் ரிஸ்க் எடுங்க. இந்த சேஃப் பிக்ல இசான் கிசான் லாஸ்ட் மேட்ச் ஒரு நாள் நாக் ஆடி இருந்தாரு, பேட்டிங்ல டாப்ல வராரு, விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேட்ச் ஹவுஸ் டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குதுன்னா அதுல ஒரு 10ல இருந்து ஒரு 14 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்ணதுக்கு ஒரு நாள் பேட்டிங்ல உள்ள வந்து பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20 ரன் அடிச்சா போதும், 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இசான் கிசான்ட்ட. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா போதும், அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த குவாலிட்டி இசான் கிசானுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், மினிமம் 1 இல்லைன்னா 2 ஓவர் போல் பண்றாரு. அதுல விக்கெட் எடுக்கிற ரேர் தான், இருந்தாலும் பேட்டிங்ல கொஞ்சம் அந்த ஆர்டர்ல வராரு. ஸோ உள்ள வந்துட்டாரு அப்படின்னா குயிக் ஃபயரா ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் ஆடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டானா ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு ஹர்திக் பாண்டியா. நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா ஜட்டு நமக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட் மேட்ச் நல்லாவே போல் பண்ணியிருந்தாரு, 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. ஆனா அந்த மேட்ச் சேப்பாக்ல நடந்தது. இங்க விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு விக்கெட் நம்ம இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, இவர் உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா ஈஸியா ட்ரீம்ல வந்துருவாரு. 1 or 2 கேட்ச் கூட ஃபீல்டிங்ல பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ரவீந்திர ஜடேஜாட்ட. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ராவும் இருக்கட்டும், முஸ்டபிர் ரஹ்மானும் இருக்கட்டும், 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் டெத்ல போல் பண்றாங்க. இப்போ சிஎஸ்கேக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர்னா அது முஸ்டபிர் ரஹ்மான், அதுவே மும்பை இந்தியன்ஸ்க்கு விக்கெட் டேக்கிங் பவுலர்னா ஜஸ்பிரீத் பும்ரா. லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல 5 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. முஸ்டபிர் ரஹ்மான் ஆவரேஜா மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா, சிஎஸ்கேக்காக. ஸோ மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸும் எல்லா டீம்லையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஒரு 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க 50-50 ஆப்ஷன்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், சேஃப்ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்க. இந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க டிஃபரன்ஸ் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து நான் சொல்ல போறேன், அதுல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 4 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் பிக்ல யாரெல்லாம் பிக் பண்ணிருக்கோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரோஹித் சர்மா, இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இதுல ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுறாரு. இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்னாலும் ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் இவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா மினிமம் 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவர் ட்ரீம் டீம்ல வர முடியும். சேம் அதே கான்செப்ட் தான் ரச்சின் ரவீந்திராட்டி, ரோஹித் சர்மா கிட்டையும். இவங்க 3 பேருமே 25+ ரன் மினிமம் அடிச்சாதான் ட்ரீம் டீம்ல வர முடியும். இதுல ரச்சின் ரவீந்திரா ரீசெண்ட் டைம் கொஞ்சம் அவசரப்பட்டு விக்கெட்டை பறி கொடுத்துட்டு இருக்கனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் சைடு போயிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 30% டீம்ல மட்டும், அதாவது ஒரு 10 கிராண்ட்லி டீம் பிளே பண்ண போறீங்கன்னா அதுல ஒரு 3 டீம்ல மட்டும் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ணும். பேலன்ஸ் இருக்க 7 டீம்ல ரச்சின் ரவீந்திராக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரோஹித் சர்மா இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இவருக்கு எகைன்ஸ்டா இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் முஸ்டபிர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே அல்லது தீபக் சகார் இவங்க தான் இனிஷியலி நியூ பால்ல போல் பண்ண போறாங்க. முஸ்டபிர் ரஹ்மான் கிட்ட இவரோட விக்கெட்டை பறி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் மேபி இருக்கு. ஒரு 20ல இருந்து ஒரு 30% இருக்கு அவர்கிட்ட விக்கெட்டை பறி கொடுக்கறதான சான்ஸ். ஏன்னா ரோஹித் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் சீமர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஸோ ரோஹித் சர்மாவையும் நீங்க
50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சிவம் டூபே, சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் எடுத்தீங்க அப்படின்னா இவங்க இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்றாங்கன்னா சிவம் டூபே பிளேயிங் லெவல்ல இருந்துருவாரு. ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அண்ட் தென் அது அதர்வைஸ் இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் பண்ண போறாங்கன்னா சூரியகுமார் யாதவ் உள்ள இருப்பாரு. அதுல ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ஆனா சப்போஸ் இதுல யாரோ ஒருத்தர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்கன்னா அந்த 4 பாயிண்ட் கூட கிடைக்காது. பேட்டிங்ல உள்ள வந்து 25+ ரன் அடிச்சாதான் இவங்க ஒரு 30ல இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸாவது வருவாங்க. ஆனா சிவம் டூபேவும் சரி சூரியகுமார் யாதவும் சரி இவங்க 2 பேர் தான் 2 டீமுக்குமே கீ பிளேயர். ஸ்கோரை கம்மி ஸ்கோர்ல இருந்து அதிக டோட்டலுக்கு ஏற்றி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்ப 2 பேர்த்தோட ரோலுமே என்னன்னா சிவம் டூபே உள்ள வராரா ஒரு 15 இருந்து ஒரு 20 பால் பிடிச்சி ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் ஆடி கொடுக்கணும். அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் வராரா சேம் அதே ரோல் தான். லாஸ்ட் மேட்ச் 17 பால் 50 அடிச்சிருந்தாரு. சேம் அதே கான்செப்ட் தான். சிவம் டூபே சூரியகுமார் யாதவ் உள்ள வந்தாங்கன்னா குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்தறனால 50-50 ஆப்ஷன்ல 2 பேர்த்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜெரால்டு கோசி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல 2 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால மேக்ஸிமம் நீங்க ஒரு 70ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவரை டிராப் பண்ற டீம்ல மட்டும் ஆகாஷ் மத்துவால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஜஸ்பிரீத் பும்ராவோ இல்ல ஜெரால்டு கோசிக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னா அந்த விக்கெட் ஆகாஷ் மத்துவாலுக்கு கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்குன்னா லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபான பிக்ல அஜின்கே ரஹானே, டிம் டேவிட், ரொமாரியோ செஃபார் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இப்போ அஜின்கே ரஹானே சைடு வந்துட்டோம் அப்படின்னா மும்பை கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது பர்டிகுலர்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல நம்ம பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா குயிக் ஃபயரா 50+ ஆடி கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ரோலே என்னன்னா ஒன் டவுன்ல உள்ள வராரு. அதிகமாலாம் நிக்கிறது இல்ல. இவர் தேவை ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் டீமுக்காக ஆடி கொடுத்துடணும். அதுவும் குயிக்கா அந்த மோட்டிவ்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த 30ங்கிறது ஒரு 50 ரன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அஜின்கே ரஹானே இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 60-70% டீம்ல ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகும். சப்போஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணக்கூடிய ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட் இவங்கள தான் பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா அஜின்கே ரஹானேக்கு கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. நம்ம டீம் ஒரு நல்ல ரேங்க் பெறும், ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டாப் தாரில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா டிம் டேவிட் உள்ள வருவாரு. 15 ஓவருக்கு அப்புறம் எத்தனை விக்கெட் விழுந்திருந்தாலும் இவர் தான் பேட்டிங்ல உள்ள வர போறாரு. ஸோ இவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கனால பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரொமாரியோ செஃபார்ட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். சப்போஸ் கிடைச்சாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் ஆடுவாரு. பவுல்ல மினிமம் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டூல் வரதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அஜின்கே ரஹானே, டிம் டேவிட், ரொமாரியோ செஃபார்ட் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும்னா சர்துல் தக்கூர் மோஸ்ட்லி சிஎஸ்கே பவுலர் யாரெல்லாம் பிக் பண்ணிருப்பாங்கன்னா முஸ்தபிர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணி விக்கெட் பண்ணனால துஷார் தேஷ்பாண்டே அந்த தீக்ஷரா இந்த மாதிரி 3 பவுலர்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா சர்துல் தக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய நக்கல் பால் போடுவாரு, நிறைய ஸ்லோ பால் போடுறதுனால இவர் வர டார்கெட் பண்ணுவாங்க. கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் சர்துல் தக்கூர் ஓவர் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் டாப் பேஜ் ஆயோ இல்ல ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் கொடுக்குற மாதிரி விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சர்துல் தக்கூர் ஒரு 2 விக்கெட் அன்பார்ச்சுனேட்டா எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் டேரல் மிச்சல் லாஸ்ட் மேட்ச் மேலேயே டாப் தாரில் வந்திருந்தாரு. ஒரு 20+ ரன் அடிச்சிருந்தாரு. ஆனா அவரோட பேட்டிங் என்னன்னா கொஞ்சம் பொறுமையா தான் ஆறாரு. அவசரப்படுறதுல நிறைய சிங்கிள்ஸோ டபுள்ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்றாரு. சிக்ஸர்ஸ்க்கு மோதுறதுல நிறைய பவுண்டரிஸ் அடிக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சப்போஸ் டாப் தாரில் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிட்டாங்க அப்படின்னா டேரல் மிச்சலுக்கு முன்னாடியே ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் சமீர் ரிஸ்வி இவங்கலாம் வரதான சான்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ரிஸ்கியா நீங்க டேரல் மிச்சலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது நபி சப்போஸ் டாப் தாரில் ஆடக்கூடிய ரோஹித் சர்மா, இசான் கிசான், சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி லெஜண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்கன்னா முகமது நபியோட டவுன் மேல வரும். அந்த மாதிரி உள்ள வரும்போது இவர் வந்து ஒரு 25 ரன்னும் பவுல் பண்ற 2 ஓவர் அதுல ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் முடிவு பண்ணீங்கன்னா அஜின்கே ரஹானே, டிம் டேவிட், ரொமாரியோ செஃபார்ட் இவங்களுக்கு போகலாம். இதை விட கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா சர்துல் தக்கூர், டேரல் மிச்சல், முகமது நபி இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக் சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இசான் கிசான்,
ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா 3, முஸ்தபிர் ரஹ்மான் 4, ஹர்திக் பாண்டியா 5. நீங்க ஒரு 10 கிராண்ட் டீமா சரி 20 டீமா இருக்கணும் சரி, எத்தனை டீம் நீங்க பிளே பண்ணாலும் அந்த எல்லா டீம்லயுமே இந்த 5 பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். எல்லா டீம்லயும் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா 6, ரோஹித் சர்மா 7, அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் 8. இவங்க 3 பேருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சுபம் டூபே, சூரியகுமார் யாதவ் 10. இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்ணதான சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த 2 டீமோட கீ பிளேயர்ஸ். மோஸ்ட்லி நீங்க ஒரு 40-60% டீம்ல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜெரால்டு கோசி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கனால நீங்க மேக்ஸிமம் ஒரு 60-80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரொமரியோ செஃபார்ட், அஜின்கே ரகானே, அண்ட் தென் டீம் டேவிட் 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இதை விட நீங்க இன்னும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சர்துல் தக்கூர், டேரில் மிச்சல் அல்லது முகமது நபி, இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்க் பிக்ல வந்துருவாங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்மளோட காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கிளாரிட்டியா வச்சுக்கோங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பேஸ் டீம் எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணா நான் ரிஸ்கா தான் போவோம் அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிடலாம். இப்போ பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் இசான் கிசான் விக்கெட் கீப்பர்லையும், ஆல்ரவுண்ட் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, பவுலிங் வந்து பும்ரா, முஸ்தபிர் ரஹ்மான், இந்த 5 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 10 கிராண்ட் டீம் நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 5 பிளேயர்ஸ் மஸ்டா இருக்கணும். பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸை அந்த 50-50 ஆப்ஷன்ல இருந்தும் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல இசான் கிசானை தான் மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க ரொம்ப ரிஸ்கியா போகணும்னா மட்டும் எம்எஸ்டியை ஒரு 5% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங்ல உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா, இவங்க 3 பேருமே 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அந்த 2 டீமோட கீ பிளேயர்ஸான சூரியகுமார் யாதவ் அண்ட் தென் சிவம் டூபே, இவங்க 2 பேருக்கு நீங்க ஒரு 40-60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மேட்ச் லோ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அஜின்கே ரகானே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும். அண்ட் தென் திலக் வர்மா, டீம் டேவிட், இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாம நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா முகமது நபியை கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டேரில் மிச்சலையும் கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பவுலிங் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நீங்க ஜெரால்டு கோசிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேர்த்தையும் நீங்க டிராப் பண்ணிட்டு ரிஸ்கா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆகாஷ் மத்வால் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் கோபால் இவங்க எல்லாத்தையும் ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரொமரியோ செஃபார்ட் ஆல்ரவுண்டர்ல இருந்து அவரை வந்து ஒரு 10% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா தீபக் சகர் அல்லது துஷார் தேஷ்பாண்டே 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பிளே பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுல் பண்றாங்கன்னா தீபக் சகாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல தீபக் சகார் பிளே பண்ணல, துஷார் தேஷ்பாண்டே பிளே பண்ண போறாரு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போற துஷார் தேஷ்பாண்டே கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட நான் ரொம்ப ரிஸ்கா போகணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா சர்துல் தக்கூர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் தீக்ஷனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னா இசான் கிசான், ஜெரால்டு கோசி, முஸ்தபிர் ரஹ்மான் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஜின்கே ரகானே இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா அவர் ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மா இவர் ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் விட ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சர்துல் தக்கூர் ரொம்ப ரிஸ்கா
ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபர் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.